அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் திமுக அமைச்சர் வீட்டில் கட்டுக்கட்டாக சிக்கிய பணம், அதிரடி கைது, இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. திமுக சார்ந்த முக்கிய அமைச்சர், மூத்த அமைச்சர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கோவையில் அமைச்சர் பெரியசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா மீனாட்சி மருத்துவமனையில் அனுமதி பெற்று சிகிச்சை பெற்று வந்தார். இப்போ வெளியேறக்கூடிய தகவலின் அடிப்படையில் அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக சேர்ந்த அமைச்சர்களுடைய வீட்டில் தொடர்ந்து ரைடுகள் நடக்குது. இந்த ரைடின் அடிப்படையில் தான் அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைடுகள் நடத்த போகிறதாக அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தான் இப்போ அதிரடியாக திமுக அமைச்சர் தப்பிக்குவதற்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போ மருத்துவமனையில் நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இருந்தாலுமே அமலாக்கத்துறை கஸ்டடியில் இருந்தாலுமே இப்போ அவருடைய வீட்டில் ரகசிய அறையில் கட்டுக்கட்டாக பணங்கள் சிக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்காக பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பணங்களை பதுக்குறாங்க அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். எப்பவுமே தேர்தல் டைமில் இது மாதிரி நடக்கக்கூடியது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். இருந்தாலுமே இப்போவே பணத்தை பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய திமுக சேர்ந்த நிர்வாகிகளுடைய வீட்டில் பணங்களை பதுக்க வேலையில் இப்போ அமைச்சர்கள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்றத ரகசிய தகவல் கிடைக்க இப்போ அடுக்கடுக்காக திமுக சார்ந்த அமைச்சர்கள் அதே மாதிரி அவருக்கு தொடர்ந்து அவருடைய சம்மந்தப்பட்ட இடங்களிலும் ரைடுகள் நடக்குது. இந்த ரைடின் அடிப்படையில் அதிரடியாக திமுக சார்ந்த அமைச்சர் பெரியசாமி அவர்களுடைய வீட்டில் ரைடுகள் 2 நாட்களாகவே நடந்தது. இந்த ரைடின் அடிப்படையில் அதிரடியாக அமைச்சர் பெரியசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா கைதுக்கு பயந்து அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் அனுமதி பெற்ற சம்பவம் திமுகவிடையும் அமலாக்கத்துறையிடையும் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பை கிளப்பியிருந்தது. இருந்தாலுமே இப்போ அவருடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 60,000 கோடிக்கு மேலே பார்த்தீங்கன்னா பணங்கள் சிக்கியிருக்கு அப்படின்றத இப்போ அபிஷியலாக ஒரு தகவல் வழியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் திமுக சேர்ந்த அமைச்சர் பெரியசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு கைது செய்யப்பட்டிருக்காரு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.